மாஸ்டர் இப்போ ஸ்ருதி தாளம் அப்படின்னா என்ன? எனக்கு என்ன ஸ்ருதி வச்சிருக்கு? குட் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸுக்கு வந்து எந்த ஸ்ருதி, அதாவது எந்த பிச் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு வந்து தம்புராவோட ஹெல்ப்பில் தான் நம்ம வந்து என்ன ஸ்ருதி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். யூஸ்வலாக வந்து சின்ன குழந்தைகளுக்கு, அது மாதிரி கேர்ள்ஸுக்கு, லேடிஸ்க்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜி இல்லை எஃப் அந்த ஸ்ருதிலாம் தான் இருக்கும். ஜி ஜி ஷார்ப் அதெல்லாம் இருக்கும். பை டிஃபால்ட்டு அதுதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து உங்களோட ஸ்ருதிக்காக வேண்டி ஜி அப்படிங்கிறத பிச்சு வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஸ்ருதி வந்து மெர்ஜ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்ருதி வந்து கேட்குறது, இந்த ஸ்ருதியில் வந்து சா, ஸோ இந்த வாய்ஸ் உங்களோட வாய்ஸுக்கு இந்த பிச்சோட ஷட்ஜம், அதாவது லோயர் நோட் வந்து பக்காவாக சேர்ந்துருக்கு. அடுத்தது மிடில் நோட்டு வந்து எல்லா சுரத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டு, மிடில் நோட்டு, லாஸ்ட் நோட், இது மூணு மெர்ஜ் ஆனதுனாலே ஸ்ருதி வந்து நமக்கு இதுதான் கரெக்டான ஸ்ருதி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சா ப, இது மிடில் நோட். அடுத்தது ஹை நோட்டில் சா, ஸோ சா ப சா, இதே ஸ்பீடாக சா ப சா ப சா, இதுதான் ஸ்ருதி. ஃபஸ்ட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஸ்ருதி சேர்க்கறது அப்படிங்கிறது நம்ம வாய்ஸை வந்து ஏதோ ஒரு பிச்சோட, நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பிச்சோட மெர்ஜ் பண்ணிக்கிறது, மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா பக்கவாத்தியக்காரெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ருதியோடு ஒன்றி பாடும்போது வந்து அருமையான ஒரு சங்கீதமாக வெளியில் கேட்கும். சா சா ரே, அது வந்து கா. ஸோ சா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ரே, கரெக்டு. கா மா பா தா நீ சா, இது பேர் தான் மேல் ஷட்ஜம் அப்படின்னு பேர். சா, நல்லா வாய் திறந்து, அவ்வளோதான். இதுதான் வந்து மேல் ஷட்ஜம். இது ஓப்பன் வாய்ஸாக பாடணும். இப்போ மேலேந்து அப்படியே ரிவர்ஸில் வருவோம், டிசெண்டிங் ஆர்டரில். அது பேர் அவரோகணம் அப்படின்னு பேர். சா நிஷாதம் நீ நீ டா பா மா கா ரே சா. இப்போ ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஸ்ருதி, லயம் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ருதி அப்படிங்கிறது மாதா, லயம் அதாவது தாளம் அப்படிங்கிறது வந்து பிதா. ஸோ இப்போ ஸ்ருதி வந்து நம்ம எப்படி செட் பண்ணிக்கிறது? நம்மளோட பிச், நம்மளோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை செட் பண்ண முடியும். அது இண்டிவிஜுவலாக நம்ம செல்ஃபாக செட் பண்ணிக்க முடியாது. ஒரு குருவோட ஹெல்ப்னால தான் நம்ம வந்து ஸ்ருதியை செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரலாம், உங்களோட வாய்ஸ்க்கு என்ன ஸ்ருதி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறோம். உங்களோட வாய்ஸை 1 மினிட்க்கு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் அனுப்பினீங்கனாக்க மாஸ்டர் வந்து உங்களுக்கு என்ன ஸ்ருதி வரும் அப்படிங்கிறத அதிலேயே திரும்பவும் மெயில் பண்ணி அனுப்பிடுவார். ஸோ இந்த 1 நிமிஷத்துக்கு பாடி தான் அனுப்பணுமா அப்படின்னாக்கா கிடையாது. பாட தெரிஞ்சா பாடியும் அனுப்பலாம். அப்படி இல்லாட்டாக்கா 1 நிமிஷத்துக்கு ஸ்லோகம் அது மாதிரி ஏதாவது சொல்லி கூட அனுப்பலாம். ஸோ அந்த வாய்ஸ் வச்சுண்டு இந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ருதி என்ன சிங்க் ஆகிறது அப்படிங்கிறத மாஸ்டர் கண்டுபிடிச்சு உங்களுக்கு மறுபடியும் அதே மெயில் ஐடிக்கு ரிப்ளை பண்ணிடுவார். ஸ்ருதி ஜி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன் 1 சரளி வரிசை. ஸோ ஸ்ருதியோடு சேர்ந்து பாடணும். இந்த ஸ்ருதியோட மர்ஜ் ஆகணும் நம்ம வாய்ஸ். ஃபஸ்ட்டு சரளி வரிசை சா ரே க மா பா
சா சா நீ தா பா மா க ரே சா. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் வரிசையும் பாடி காமிச்சிட்டேன். நீங்கள் பாடும்போது நான் ஃபஸ்ட்டு டைம் பாடுவேன், நீங்கள் செகண்ட் டைம் நீங்கள் பாடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கணும், செகண்ட் டைம் நீங்கள் பாடணும். அதுக்கு நான் கேப் கொடுப்பேன். இப்போ இதில் பீட் கேட்கும். 2 3 4 அந்த மாதிரி நோட்டு இருக்கு இல்லையா, அந்த பீட். இது மொத்தம் 8 அக்ஷரம் இருக்குது. சரி காமா பத நி சா 8 அக்ஷரம் இருக்குது. அதனால் 8 பீட் வரும். நீங்கள் அந்த ஒரு பீட் வந்து இப்போதைக்கு வந்து இமிடியேட்டாக கற்றுக்க முடியாது பீட்னா என்ன, தாளம் அப்படிங்கிறது. பட் ஃபர்ஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுட்டுரும். ஸோ சா, இப்போ நீங்கள் பாடணும். சா ரே ரே க. இப்போ நீங்கள் பாடணும். க மா மா பா பாடுங்க. பா தா தா நீ நீ சா சா. குட். இப்போது ஆரோகணம், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் சரி கம பத நி சா பாடிட்டோம். இப்போ திரும்ப டிசெண்டிங் ஆர்டரில் அதே இதை திரும்ப சொல்ல போகிறேன். சா, இப்போ நீங்கள் பாடணும். சா நீ நீ தா தா பா பா மா மா க க ரே ரே சா சா. இப்போது சரளி வரிசையில் ஃபஸ்ட்டு ஸ்பீட், அதாவது ஸ்பீட் அப்படின்னா என்னன்னாக்க வேகம் வந்து ஒரு பீட்டுக்கு ஒரு அக்ஷரம் இருக்கும். எப்படி அப்படின்னா சா ரே க மா பா தா நீ சா. இதுதான். இதுவே செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது இப்போ சொல்ல போகிறேன். செகண்ட் ஸ்பீட் அப்படின்னா ஒரு பீட்டுக்கு 2 அக்ஷரம் வரும். எப்படி ச ரே க ம ப த நீ சா இந்த மாதிரி வரும். இப்போது கவனித்து பாடகோ. நம்ம ஃபஸ்ட்டு பாடிந்து ஸ்லோவாக பாடியிருப்போம். அடுத்து இப்போ பாட போகிறது செகண்ட் ஸ்பீடில் பாடுறோம். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். தேர்ட் அதை விட ஸ்பீடாக இருக்கும். அந்த ஸ்பீடை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீட் அப்படின்னா ஒரு பீட்டுக்கு ஒரு அக்ஷரம் இருக்கும், ஒரு எழுத்து, ஒரு லெட்டர். செகண்ட் ஸ்பீட் அப்படின்னா 2 ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், 3 ஸ்பீடுமே ஒவ்வொரு வரிசைக்கும் பாடணும். இப்போ ஃபஸ்ட்டு சரளி வரிசைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்ததும் அதே மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம்.